மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் சாலை தடுப்புச் சுவரில் பேருந்து மோதி 12 பயணிகள் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திருமங்கலத்தில் சாலை தடுப்பு சுவரில் தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இச்சம்பவம் திருமங்கலத்தில் அதிகாலையிலே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலம் நகர்ப்பகுதியில் மதுரையை நோக்கி சென்ற தனியார் பேருந்து சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை 4:30 மணிக்கு தனியார் பேருந்து 82 பயணிகளுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. பேருந்தை ஓட்டுநர் வைரமுத்து என்பவர் இயக்கி வந்துள்ளார். சங்கரன்கோவில், சிவகிரி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களிலிருந்து 82 பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்து காலை திருமங்கலம் நகர்ப்பகுதியில் ஆனந்தா தியேட்டர் நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் பேருந்து நிலையம் நோக்கி புறப்பட்டு சென்றது. இதில் பாரத ஸ்டேட் வங்கி அருகே எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது.